இன்னைக்கு 12th இங்கிலீஷ் புக் பேக்ல பேஜ் நம்பர் 15ல இருக்க ரிப்போர்ட்டட் ஸ்பீச் தான் பார்க்க போறோம். ஸோ அதுல வந்து நமக்கு வந்து ஷார்ட்கட்ல ஈஸியா எப்படி படிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு பேசிக்கா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா வேர்ப்ஸ் தெரிஞ்சிருக்கணும். குழந்தையிலேருந்து படிச்சிருப்போம். வேர்ப் 1, வேர்ப் 2, வேர்ப் 3 அதாவது பிரசன்ட், பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லி காலம் போட்டு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த பேசிக் நாலேஜ் இருக்கணும். தென் ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் என்ன ஆக்ஸிலரி வேர்ப்ஸ், பி வேர்ப்ஸ், டூ வேர்ப்ஸ், ஹேவ் வேர்ப்ஸ், அடுத்து மாடல் ஆக்ஸிலரிஸ் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் நமக்கு வந்து இப்போ லிஸ்ட் ஆஃப் வேர்ப்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. எந்த வேர்ப் வந்தா எந்த வேர்பா நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் வேர்ப்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. வேர்ப் 1 வந்தா வேர்ப் 2 சேஞ்ச் பண்ணணும். வேர்ப் 2 வந்ததுன்னா had பிளஸ் வேர்ப் 3 சேஞ்ச் பண்ணணும். டூ டஸ் வந்ததுன்னா டிட்னு சேஞ்ச் பண்ணணும். டிட் பிளஸ் வேர்ப் 1 வந்தா had பிளஸ் வேர்ப் 3 சேஞ்ச் பண்ணணும். அண்ட் am இஸ் வந்ததுன்னா was where வந்ததுன்னா had been அண்ட் has or have வந்ததுன்னா had. ஸோ இதெல்லாம் பேசிக். இதை வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அடுத்து மாடல் ஆக்ஸிலரிஸும் இருக்கு கீழே. ஸோ அதையும் பாருங்க. கேன் வந்தா குட், வில் ஆர் ஷால் ரெண்டு வந்தாலும் நம்ம உட்னு தான் சேஞ்ச் பண்ணோம். ஷால்னு பார்த்தோன்னே எல்லாருக்கும் மைண்ட்ல என்ன போகும்னா ஷுட் அப்படின்னு போகும். ஸோ அப்படி வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. மே, மைட், மஸ்ட் வந்தா ஹேட் டு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு ரஃப் நோட்ல எல்லாத்தையும் நோட் பண்ணி வைங்க. நம்ம ஒரு சென்டென்ஸ் மாத்த நமக்கே தெரிஞ்சிடும் எந்த வேர்ப் வந்தா இதை ஒரு கைடா வச்சுக்கோங்க. எந்த வேர்ப் சேஞ்ச் ஆகும் அப்படின்றது நமக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். உட்காந்து அதுக்கு தனியா மெமரைஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். தென் மெயின் கான்டென்ட்குள்ள போயிடலாம். ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல வந்து பாத்தீங்கன்னா 4 kinds of sentences ஒரு டைரக்ட் ஸ்பீச்ல யூஸ் பண்ணுவோம். நம்ம பேசும்போது எப்போ பார்த்தாலும் ஒரு சென்டென்ஸா பேசிட்டு இருக்க மாட்டோம். ஒரு கொஸ்டின் கேட்போம், அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்லுவோம். இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் அதாவது வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்றது, ஒரு ஆர்டர் பண்றது, இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அண்ட் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து பேசுவோம். ஸோ இதெல்லாம் தான் டைரக்ட் ஸ்பீச். ஸோ 4 kinds of sentences நமக்கு இருக்கு. இங்க பாருங்க. ஸ்டேட்மெண்ட்ஸ், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ்லேயே நமக்கு 2 kinds of இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் இருக்கு. கொஸ்டின்ஸ் இருக்கு. என்ன? WH கொஸ்டின்ஸ் அண்ட் SR/No கொஸ்டின்ஸ். WH கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இட் டிரைவ்ஸ் அன் ஆன்சர். வாட்ஸ் அ நேம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நேம் ஆன்சராக சொல்லுவோம். பட் SR/No கொஸ்டின் வந்து என்னது? இட் பிகின்ஸ் வித் அன் ஆக்ஸிலரி வெர்ப். ஆர் யூ ஃபைன் டுடே? ஆர் யூ ஹாப்பி? இஸ் ஷீ யுவர் ஃப்ரெண்ட்? அப்படியெல்லாம் வந்து நம்ம கொஸ்டின் கேட்டோம்னா எஸ் ஆர் நோன்னு ஆன்சர் வரும். ஸோ அது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். நெக்ஸ்ட் இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் வந்து இட் டஸ் நாட் ஹாவ் அ சப்ஜெக்ட், இட் பிகின்ஸ் வித் அ வெர்ப். ஸோ அது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். அடுத்து எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் நல்லா உங்களுக்கு தெரியும் ஆப்வியஸா. என்ன? இட் எண்ட்ஸ் வித் அன் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்க்கணும். அடுத்து வாங்க ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் போயிடலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ராஜான் கொடுத்து ஒரு டயலாக் பாக்ஸ்குள்ள ஐ எம் வெரி பிஸி அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ எதுவுமே ரிப்போர்ட்டிங் வேர்ப் எதுவுமே கொடுக்கல. அப்ப நம்மளா என்ன பண்ணணும்னா ஒரு டயலாக் மாதிரி கொடுக்குறப்ப ரிப்போர்ட்டிங் வேர்ப் நம்மளா போடணும். என்ன போடலாம்? செட். இல்ல வேற யார்கிட்டயாவது பேசுறாரு அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த டயலாக் கொடுத்துருந்தாங்கன்னா டோல்டுன்னு போடலாம், ரெக்வஸ்டட். அது என்ன மாதிரியான டயலாகோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரிப்போர்ட்டிங் வேர்ப் போட்டுக்கலாம். டோல்டுன்னு போட்டுக்கலாம், ரெக்வஸ்டட், இல்லைன்னா வந்து ஆன்சர்ட், என்கொயர்ட் அப்படின்னு எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் அந்த சென்டென்ஸ் தகுந்த மாதிரி. இங்க வந்து நான் ஜஸ்ட் சும்மா செட்டுன்னு மட்டும் போட்டேன். அடுத்து இதையும் அந்த டயலாகையும் கனெக்ட் பண்றதுக்கு நமக்கு ஒரு லிங்கர் வேணும். பாருங்க. ஸ்டேட்மெண்ட்டுக்கு நமக்கு என்ன லிங்கர் யூஸ் பண்ணணும்னா தட் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால தட் போட்டுட்டேன். அடுத்து ஐ வந்து யாரு? இந்த ராஜா. ஸோ என்ன பண்ணிட்டேன்? ஐக்கு பதிலாக ஹீ போட்டுட்டேன். பையனா இருக்கிறதுனால ஹீ போட்டுட்டேன். இதுவே பொண்ணா இருந்தா ஷீ போடணும். ஹீ போட்டாச்சு. அடுத்து ஆம் வந்தது அப்படின்னா ஆம் வந்தா என்ன வேர்ப் மாத்தணும்? நமக்கு தான் ஒரு கைடு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம்ல. ஆம் இஸ் வந்துச்சுன்னா வாசன் மாத்தணும். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ ஆம வந்து வாசன் மாத்தணும். அடுத்து வெரி பிஸி அப்படி எழுதிட்டோம். செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க. சத்யா ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை ஒர்க். இப்போ சத்யா அதே மாதிரி செட் நம்மளா போட்டோம். இதுவும் ஸ்டேட்மெண்ட் தான். அதனால என்ன போட்டோம்? தட் போட்டு லிங்க் பண்ணிட்டோம். அண்ட் சத்யா வந்து இங்க நான் ஒரு பொண்ணா கன்சிடர் பண்ணியிருக்கேன். அது பொண்ணா பையனா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனுக்குலாம் நம்ம போகவே வேண்டாம். என்ன ஜெண்டர் நம்ம எடுத்துக்கிறோமோ அதுதான். இப்போ இங்க வந்து ஹீ போட்டாலும் தப்பு கிடையாது. அப்ப ஷீ போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணியிருக்கோம்? ஆக்ஸிலரி வேர்ப் வந்துச்சுன்னா ஆக்ஸிலரி வேர்பை மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும். பின்னாடி வர வேர்பை மெயின் வேர்பை நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஆக்ஸிலரி வேர்ப் வரலைன்னா தான் நம்ம மெயின் வேர்பை சேஞ்ச் பண்ணணும். அப்ப அது வந்து வேர்ப் 1 இருக்கும், இல்லைன்னா வேர்ப் 2 இருக்கும். ஸோ இதை என்ன பண்றோம்? ஹேவை மட்டும் ஹேடுன்னு சேஞ்ச் பண்ணிட்டோம். கம்ப்ளீட்டட் அப்படியே வந்துருச்சு பாருங்க.
அடுத்து இங்க மை ஒர்க்னு இருக்கு. ஸோ இந்த மை ஒர்க் சத்யா சொல்லும் போது என்ன சொல்லியிருப்பா, என்னோட ஒர்க் அப்படின்னு சொல்லியிருப்பா. நம்ம சொல்றப்ப என்ன சொல்லணும், அவளோட ஒர்க் அப்படின்னு சொல்லணும். அதனால என்ன பண்ணிட்டோம், மை ஒர்க்னா ஹர் ஒர்க். இதுவே பையனா இருந்தா ஹிஸ் ஒர்க் அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. தேர்ட் ஒன், ஜான்சன் ஐ டோன்ட் லைக் டு கோ அவுட் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க வந்து என்ன இருக்கு, டூ வெர்ப் இருக்கு. ஸோ ஜான்சன், இப்போ இது ஒரு கொஸ்டின் கேட்டு இவர் ரிப்ளை பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ரிப்ளைட் தட் அப்படின்னு கூட நம்ம போடலாம். நான் இங்க சும்மா சிம்பிளா செட்னே போட்டேன். செட் போட்டு அடுத்து இதை லிங்க் பண்றதுக்கு என்ன வேணும், நமக்கு ஒரு லிங்கர் வேணும், அதுதான் தட். தட் போட்டாச்சு. அடுத்து ஐ வந்து யாரு, ஜான்சன் பையன், அதனால ஹீ போட்டாச்சு. இப்போ இந்த டூ வெர்பை மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். என்னன்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம், டூவை டிட்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். டின் அடுத்து லைக்கையோ கோவையோ நம்ம சேஞ்ச் பண்ண கூடாது. டூ இந்த ஆக்சிலரி வெர்ப்ஸ் வந்தா அதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணா போதும். பின்னாடி வர எந்த வெர்பையும் நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. டின்ட் லைக் டு கோ அவுட், சேம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா அக்ஷிதா ஐ ஹவ் ஜஸ்ட் கம் பேக் ஃப்ரம் சென்னை. அக்ஷிதா செட் தட். அதே மாதிரி இது ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதுனால லிங்கர் நம்ம தட் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஐ வந்து அந்த பொண்ணு அக்ஷிதா, அதனால ஷீன்னு மாத்திட்டோம். அடுத்து ஆக்சிலரி வெர்ப் வந்திருக்கு, என்ன வந்திருக்கு, ஹேவ். ஹேவை மட்டும் நம்ம ஹேடுன்னு சேஞ்ச் பண்ணா போதும். ஜஸ்ட் கம் பேக் ஃப்ரம் சென்னை ஆஸ் இட் இஸ், வேற எந்த சேஞ்சும் இல்லை. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சென்டென்ஸ் பாருங்க. ஜெயன் ஐ எம் லேர்னிங் இங்கிலீஷ். வெரி சிம்பிள். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ஸ்டேட்மெண்ட் தான். அப்போ என்ன பண்ணணும், தட்டு தான் லிங்கராக போடணும். ஜெயன் செட் தட். அடுத்து ஐ யாரு, ஜெயன் பையன், அதனால ஹீ போட்டாச்சு. அடுத்து ஆம் வந்தால் என்ன வேர்ப் போடணும், நமக்கே தெரியும், வாஸ் தான் போடணும். ஸோ வாஸ் லேர்னிங் இங்கிலீஷ். மித்ததெல்லாம் அதே தான். இப்போ லேர்னிங் எல்லாம் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல, ஆமை மட்டும் வாஸ்ன்னு சேஞ்ச் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. மது ஐ பாட் அ பென் எஸ்டர்டே. ஸோ இந்த சென்டென்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன இல்லை, நமக்கு ஆக்சிலரி வெர்ப்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ வந்து இது என்ன வேர்புன்னு பார்க்கணும். ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கா, பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கா, வேர்ப் ஒன்ல இருக்கா, வேர்ப் டூல இருக்கான்னு பார்க்கணும். வேர்ப் ஒன்ல இருந்தா வேர்ப் டூல சேஞ்ச் பண்ணும். பட் இங்கே வேர்ப் டூல இருக்கு. ஸோ நம்ம ஹேட் பிளஸ் வேர்ப் த்ரீன்னு சேஞ்ச் பண்ணணும். ஸோ மது செட் போட்டாச்சு. இதுவும் ஸ்டேட்மெண்ட் தான், அதனால என்ன போட்டோம், தட் போட்டாச்சு. மதுவை வந்து இங்கே நான் பொண்ணுன்னு கன்சிடர் பண்ணிட்டேன், அதனால ஷீ போட்டுட்டேன். பாட் verb 2, so had plus verb 3, had bought. Buy, bought, bought. verb 1ல buy, verb 2லையும் verb 3லையும் bought தான் as it is. so முன்னாடி நான் ஒரு had மட்டும் ஆட் பண்ணிட்டேன். had bought a pen. அடுத்து yesterdayன்னு வந்திருக்கு இல்லையா, இந்த மாதிரி adverbs வந்துச்சுன்னா நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ நமக்கு சிம்பிளாக ஒரு 4 adverb மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே yesterdayன்னு வந்திருக்கு, அதனால the previous dayன்னு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஜோசப் அண்ட் மேரி வி வில் கோ டு ஷாப்பிங் டுகெதர். ஸோ இங்கே என்ன வந்துருச்சு, வில், மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ லிங்கர் நம்ம இங்கே தட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஜோசப் அண்ட் மேரி டோல்ட் தட். ஏன் செட்டு போட்டீங்க, இங்கே டோல்டு போட்டிருக்கீங்க, நான் தான் சொன்னேன் ஆல்ரெடி. ஸோ எது வேணாலும் நம்ம வந்து அந்த பிளேஸ்க்கு தகுந்த மாதிரி மாற்றி போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இங்கே செட்டும் போட்டாலும் தப்பு இல்லை. டோல்டு தட் போட்டாச்சு. அடுத்து வீன்னு இருக்கு. வீனா நாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க, நம்ம அவங்க அப்படின்னு நம்ம மாற்றணும் இல்லையா, அதுதானே ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ஸோ வியை வந்து தேன்னு சேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த வேர்ப்ஸில் வில்லோ ஷேலோ வந்தால் வுட்டுன்னு சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ வில்லை வந்து வுட்டுன்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். பின்னாடி வர்ற கோவை போய் நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் ஆக்சிலரி வேர்பை சேஞ்ச் பண்ணிட்டா பின்னாடி வர்ற மெயின் வேர்பை நம்ம டச் பண்ணவே கூடாது, அதை ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் எழுதணும். ஸோ கோ அப்படியே எழுதியாச்சு. கோ ஷாப்பிங் டுகெதர், அவ்வளோதான். நெக்ஸ்ட் எய்த் ஒன் பாருங்க. இதுவும் மாடல் ஆக்சிலரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அஃப்சர் அண்ட் ஆயிஷா என்ன சொல்றாங்க, வி காண்ட் அட்டெண்ட் த பார்ட்டி. அஃப்சர் அண்ட் ஆயிஷா செட். அதே மாதிரி இதுவும் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ தட் யூஸ் பண்ணியாச்சு. இங்கேயும் வி நாங்கன்னு சொல்றாங்க, நம்ம சொல்றப்ப தே அவங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ தே. கேன் இருக்கு இல்லையா, காண்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். கேனுக்கு என்ன யூஸ் பண்ணணும், குட் யூஸ் பண்ணணும். குடன்ட் அட்டெண்ட் த பார்ட்டி. இங்கேயும் பாருங்க அட்டெண்ட் அப்படியே தான் எழுதியிருக்கோம். ஸோ டென்ஸை சேஞ்ச் பண்ணணும்னு அட்டெண்டர்டுலாம் போய் எழுதிட்டு இருக்கக்கூடாது. ஒன்ஸ் ஆக்சிலரி வேர்பை சேஞ்ச் பண்ணிட்டா பின்னாடி வர மெயின் வேர்பை தொடக்கூடாது. அட்டெண்ட் த பார்ட்டி. நெக்ஸ்ட் 9th சென்டென்ஸ் பாருங்க. இது கொஸ்டின், ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹவுன்னு வந்திருக்கே அப்படின்னா இதுவும் WH கொஸ்டின் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி WH கொஸ்டினுக்கு நமக்கு எந்த லிங்கரும் தேவையில்லை, அந்த WH வேர்டே வந்து நமக்கு லிங்கராக ஆக்ட் பண்ணும்.
ஸோ இங்கே வந்து லிங்கராக ஆக்ட் பண்ண போகிறது என்ன, ஹவு அப்படிங்கிற வேர்டு தான். ஸோ இது வந்து கொஸ்டின் அப்படிங்கிறதுனால நான் ஆஸ்க்ட் அப்படின்ற வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கேன். சதீஷ் ஆஸ்க்ட் ஹவு, லிங்கர் எதுவும் தேவையில்லை, ஹவ்வே லிங்கராக ஆக்ட் பண்ணுது. அண்ட் ஆர் யூ அப்படின்னு கொஸ்டின்ல வந்தா, இது நான் தனியாக உங்களுக்கு அந்த வேர்ப்ஸ்லேயே போட்டிருக்கேன் பாருங்க கீழே. ஆர் யூன்னு வந்தா சிம்பிளா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக அப்படி போட்டிருக்கேன். ஹீ வாஸ் இல்லைன்னா ஷீ வாஸ்ன்னு சேஞ்ச் ஆகும். பொண்ணா இருந்தா இப்ப யார்கிட்ட இவங்க பேசுறாங்களோ, சதீஷ் யார்கிட்ட கேட்கிறாரோ அது பொண்ணா இருந்தா ஷீ வாஸ்ன்னு இருக்கும், பையனா இருந்தா ஹீ வாஸ்ன்னு இருக்கும். அதனால நான் இங்க வந்து சும்மா ஹீ வாஸ் அப்படின்னு எழுதிட்டேன். செகண்ட் ஒன், விக்டர், ஐ எம் ஃபைன் தேங்க்யூ. இப்போ வந்து ஒரு ஹவ் ஆர் யூன்னு ஒரு கொஸ்டின் இருக்கு, அதுக்கே நம்ம இதை ரிப்ளையா வச்சுக்கலாம், ஐ எம் ஃபைன் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ விக்டர் நான் வந்து ரிப்ளை பண்ணியிருக்கிறதுனால நான் என்ன எழுதிட்டேன், ரிப்ளைடு அப்படிங்கிற வேர்பு கொடுத்துட்டேன். ரிப்ளைடு இதுவும் ஸ்டேட்மெண்ட்டு, அதனால ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன போடணும், தட் போடணும், தட் போட்டாச்சு. அண்ட் ஐ வந்து யாரு, விக்டர் பையன், அதனால ஹீ. ஆம் வந்து என்னவா சேஞ்ச் ஆகணும், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஆம்னா வாசா சேஞ்ச் ஆகணும், ஃபைன். அண்ட் தேங்க்யூன்னு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஜெஸ்டர்ஸ்லாம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா தேங்க்டு ஹிம் அப்படின்னு முடிச்சிடலாம் சிம்பிளா. இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச் எக்ஸசைஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த ஷார்ட்கட் மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சா அப்படின்னு சொல்லி காமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு வேற ஏதாவது எக்ஸசைஸ் புரியல, ஏதாவது போடணும் அப்படின்னு சொன்னா சொல்லுங்க, காமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து அடுத்து ஒரு எக்ஸசைஸ் வந்துட்டு போடுறேன் உங்களுக்காக.